லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் பார்க்கிறார். லேயாள் யாரால அற்பமாக எண்ணப்பட்டாள்? அவங்க கணவரால, யாக்கோபால. யாக்கோபுக்கு லேயாளை பிடிக்கவே இல்லை, பார்க்கறதுக்கே பிடிக்கல. கண்ணு ஒன்றரை கண்ணா இருக்கு. ஐயோ இவ எனக்கு வேண்டாம், இவளை போய் எனக்கு கட்டி வச்சுட்டீங்க. இல்லை, எனக்கு இவ தங்கச்சி தான் வேணும். சரி, நான் கட்டித்தரேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஒரு 7 வருஷம் வெயிட் பண்ணுங்க, அவளையும் கட்டித்தரேன். இப்போ உழைக்கிறதெல்லாம் யாருக்காக? தங்கச்சிக்காக. உழைக்கிறதும் சந்தோஷம், எப்போ பார்த்தாலும் அவளை குறித்து சிந்தித்து அவளுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த லேயாள் குடும்பத்துக்குள்ள இருந்தே ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இப்போ திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் வெந்த புல்ல வேலை பாய்ச்சின மாதிரி இப்போ இவங்க 2 பேரும் தான் டூயட் பாடிட்டே இருக்கிறாங்க. யாக்கோபும் ராகேலும் டெய்லி டூயட் தான். லேயாள் இதை பார்த்து பார்த்து ஆறுதலை இழந்து கொண்டிருந்தாள். அப்பதான் வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 29:32 வாசிங்க. லேயாள் கர்ப்பவதியாகி கர்த்தர் என் சிறுமையை பார்த்து அருளினார். இப்பொழுது, ஏன்னா இந்த குழந்தைக்காகவது கர்த்தர் என்ன செய்வார், இந்த புருஷனை கொண்டு என்னை நேசிக்க வைப்பார்னு சொல்லி ரூபன் என்று பெயர் வைத்தாள். ஆமேன் சொல்லுங்க. இந்த கர்ப்பத்தை யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். எதற்காக கொடுத்தார்? இவளுடைய சிறுமையை பார்த்து கொடுத்தார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு மேன்மையை கொடுக்க போகிறார். எதற்காக கொடுக்க போகிறார்? உங்களுடைய சிறுமையை பார்த்து கொடுக்க போகிறார். அநேகர் ஒதுக்கி தள்ளுறாங்களா? அநேகர் உங்களை யார் நீ அப்படின்னு கேட்குறாங்களா? ஏன்லாம் நீ எனக்கு கூட வந்திருக்க அப்படிலாம் கேட்குறாங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த லேயாள் அழுது 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 வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அழுகையை மாற்றுவதற்காகவே கர்த்தர் ரூபனை கொடுத்தார். இந்த சிறுமையை பார்த்து அவர் உங்களை உயர்த்துவார். இந்த உலகம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகம் உங்கள் திறமையை பார்த்து உயர்த்தும். நீங்கள் நல்லா படிச்சிருந்தா, நீங்கள் அழகாக இருந்தால், உங்களுக்கு திறமை இருந்தால் இந்த உலகம் உங்களை கூப்பிட்டு உயர்த்தி வைக்கும். ஆனால் கர்த்தர் திறமையை பார்க்கிறவர் அல்ல, உங்கள் சிறுமையை பார்த்து உங்களை உயர்த்துகிறவர். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்துக்கு போனீங்கன்னா உங்களை ஒரு ரிசப்ஷனில் உட்கார வைக்கணும்னா நீங்கள் நல்லா அழகாக இருக்கிறீங்களான்னு பார்ப்பாங்க. கம்பெனிக்கு போயிட்டீங்கன்னா லுக்காக இருக்கிறாங்களா, ஓகே ரிசப்ஷனில் உட்காருங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்களா, உங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுங்கன்னு பார்ப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு திறமையாக இருக்கிறீங்கன்னு சொல்லி இன்டர்வியூ பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தர் இப்படிலாம் இல்லை, ஒரே ஆப்ஷன் தான், உன் சிறுமையத்தப்பா நான் பார்க்குறேன். நீ அழகுலன்னு அழுதுகிட்டு இருக்கிற, உன்னை யாரும் நேசிக்கலன்னு நீ அழுதுகிட்டு இருக்கிற, உன் வாழ்க்கையில் எல்லாரும் உன்னை ஒதுக்குறாங்க நீ அழுதுகிட்டு இருக்கிற, உன் கணவரே உன்னை ஏளனமாக நினைக்கிறாரு அப்படின்னு நீ நினச்சி அழுதுகிட்டு இருக்கிற, உன் வாழ்க்கையில் சிறுமையை பார்க்குறல்ல, அதனால உன்னை பெருமையாக மாற்றுவேன்.